ஒரு கிராமத்தில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவர் வேலைக்காக நடைப்பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென அவரது செருப்பு அறுந்து போனது. விலை உயர்ந்த செருப்பை தூக்கி போட மனமில்லாமல் அருகில் இருந்த ஒரு சிறிய வீட்டின் வாசலுக்கு சென்று அங்கிருந்த வீட்டுக்காரரிடம் மரியாதையுடன் சொன்னார், ஐயா, என் செருப்பு அறுந்து விட்டது. புதுச்செருப்பு வாங்கும் வரை இதை தூக்கி எறிய மனமில்லை. உங்களது வாசல் ஓரத்தில் வைக்கலாமா? நாளை என் வேலைக்காரன் வந்து எடுத்துச் செல்வான் என்று கேட்டுக்கொண்டார். வீட்டுக்காரர் சிரித்துக்கொண்டு, ஐயா, நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர். எங்கள் வீட்டு வாசலில் உங்கள் செருப்பு இருப்பதே எங்களுக்கு பெருமைதான். தயங்காமல் வையுங்கள் என்றார். ஆண்டுகள் கழிந்தன. அந்த பணக்காரர் திடீரென மரணமடைந்தார். மழை கொட்டிய ஒரு நாளில் அவரது இறுதி ஊர்வலம் நடந்தது. உடலை தூக்கிச் சென்றவர்கள் அதே வீட்டின் வாசலுக்கு வந்து, ஐயா, மழை அதிகமாக பெய்வதால் உடலை தூக்கி செல்ல முடியவில்லை. எனவே கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டு வாசலில் உடலை வைக்கலாமா என்று கேட்டார்கள். இந்த முறை அந்த வீட்டுக்காரர் கடுமையாக கோபத்துடன் சொன்னார், யாருடைய உடலை யாருடைய வீட்டு வாசல்ல வைக்கிறது? மரியாதையா எடுத்துட்டு போங்க என்று சொல்லி கதவை சாத்திக் கொண்டார். உயிருடன் இருக்கும் வரைதான் மனிதனுக்கு மரியாதை. இந்த கதை நம்ம வாழ்க்கையில் மதிப்பு எவ்வளவு நேரம் இருக்கும் என்பதை உணர்த்துகிறது. இது போன்ற கதைகள் உங்களை சிந்திக்க வைக்கும்.